யார் வீடு? இந்த தெருவா? அப்படியா? ஆஹா. ஆஹா. பெரிய வீடா? ஆஹா. ரொம்ப தூரம் தான் அப்போ இல்லை? ஐயோ. எல்லாம் தெரியாது, தெரியாது. வெளியே சுத்தணும்னா ஆசை. ஏன்? ஆஹா. வாங்க பசங்களா, கண்ணாஸ்பத்திரிக்கு வந்துட்டேன், பார்க்க வந்திருக்கிறேன். வாங்க அப்படியே பேக் கேமரா போட்டு உள்ள போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். சீட்டு போயிடுவோம், அதுனா அப்படியே எடுக்கலாம். பேக் கேமரா தான் போட்டுருக்காங்க. அங்கே சீட்டு போடுவாங்க, அது எடு. பசங்கள்கிட்ட சொல்லணும், ஹாஸ்பிட்டல் போனாங்க. நான் பேசுகிறேன். இது பண்ணுவேன். நானும் அப்பாவும் தான் வந்திருக்குறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. நல்லா செக்கப் பண்ணுறாங்க. கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருக்குதான், 15 நாளைக்கு மருந்து போடணுமா. 15 நாள் போட்டு வர சொல்லிக்கிறாங்க. 2 கண்ணிலையுமே இன்ஃபெக்ஷன் இருக்குதான். அந்த பிற நல்லா வளர்ந்த பிறகு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் சொல்லிட்டாங்க. இந்த அப்பாவும் நானும் தான் வந்துக்கிறோம், பார்த்தீங்களா? ஆமாம், செக் பண்ணிட்டோம் சொல்லுங்களா. இப்போ ஆயில்மெண்ட்டுக்கு பழைய ஆயில்மெண்ட் போடக்கூடாதுன்ட்டாங்க. நான் வீட்டில் வச்சில்ல, அது வேணாமா. ஆனால் இப்போ வேறு ஆயில்மெண்ட்டு வாங்கணும். ஆயில்மெண்ட் 2 ட்ராப்ஸ் தான். இந்த கண்ணுக்கு போடுங்க, தேவைப்பட்டால் இதுக்கு போடுங்க. நல்லா வளர்ந்து முத்துனா தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். பேசுனாங்களே, பூந்தமல்லியிலேருந்து பேசுனாங்க. இப்போ 2 கண்ணில் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இப்போ ட்ராப்ஸ் போடுங்க, ஆயில்மெண்ட் போடுங்க, சுடு தண்ணி உத்தரம் கொடுங்க. 15 நாள் பொறுத்து வாங்க. தமிழில் தான் பேசுகிறேன். டைரக்டாக டாக்டரே பேசுகிறாங்க. இன்னும் 15 நாள் போனால் அந்த டஸ்ட்டு அலர்ஜியாக இருக்குல்ல, அது நல்லா ஆயிடுச்சுன்னா பிற வளர்ந்த அப்புறம் டேட்டு குறிச்சிடுவாங்க ஆப்ரேஷன். 1 வருஷமாக தான் வந்து அது வளரலையாம, லேசாக தான் இருக்குதான். அது அப்போ தான் அந்த தோல் மாதிரி உரிக்க முடியுமா. அந்த அம்மா பேசுறதுனா எடுக்கணும். கண்ணை கவனிக்க மாட்டேன்றா, என்னால் டிவி பார்க்கணுங்களா, அவங்க சொல்லி டெய்லி கொடுக்குறேன் அன்னையிலேருந்தே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மருந்து போயிட்டுருந்தாங்க. மருந்து ஆயில்மெண்ட்டு, இந்த ட்ராப்ஸு
வாங்கி வந்துட்டா வீட்டுக்கு 199 ரூபா. அரவிந்து ரொம்ப சிம்பிளாக முடியும். நல்லா பார்க்குறாங்க செக்கப்பு. இங்கே வந்து பார்த்துக்குங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஹாஸ்பிட்டலு அரவிந்த் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா பார்க்குறாங்க. நான் சூப்பராக செக்கப்லாம் ரொம்ப கிளியராக பண்ணுறேன். ஓகே பாய். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் கிளம்பலாம். சொல்லாதம்மா அங்கிள் சொல்லிட்டுமா கோவம் தாம்மா வரும் அவருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள் அம்மா செக்கப் முடிஞ்சாச்சு. கிளம்புறேன் வீட்டுக்கு. தலைகீழ தெரிந்த எழுத்தலாம். ஓகே வாங்க போகலாம். இந்த டைமில் வந்தால் கொஞ்சம் காலியாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா. பாய். ட்ராப்ஸ் எல்லாம் ஊற்றலை, வீட்டுக்கு போய் ஊற்ற சொல்லிட்டாங்க. நான் அறக்கிறதுக்கு நிறைய கேட்குறாங்களே. பாய் சொல்லுங்களா. ஆயில் வாங்க போயிருக்காரு வண்டிக்கு. வண்டி நின்று போயிடுச்சு. ஆயில் போட்டால் தான் இதுவாகும்ட்டு ஆயில் போட போயிருக்காரு. வரட்டும் வந்ததான் ஊற்றினு ஆயில் வாங்க போயிருக்காரு. வண்டியை டிவிஎஸ் 50 வண்டிக்கு ஆயில் வாங்க போயிருக்காரு பிள்ளைங்களா. அது ஓரமாக நிற்க வச்சு போய்க்கிறாரு நிழல். தெரிஞ்சுங்களா? அது பாருங்க நிற்கிறேன் பார்த்தீங்களா. இதுதான் நின்று நிற்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், செக்கப் பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஆயில் இருக்குதா என்னன்னு தெரியல. வாங்க போயிருக்காரு. அது வராரு, வாங்கி வராரு. ஓகே சொல்லுங்களா. வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு போனோம். ஓகே பாய்.